ரோகிணி, மனோஜ் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாரு, சூப்பராக இருக்குல்ல கடை, நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அதை கேட்டோடனே ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நல்லா யோசித்து நல்ல பேராக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான் நீ சொல்கிறது. ஆமாம், உங்கள் அம்மா பேரை வைக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஐயோ வேணாம் ரோகிணி, கண்டிப்பாக வேணாம். உனக்கு ஒன்று தெரியுமா, பார்லருக்கு அம்மா பேர் தான் வச்சோம், கடைசியில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அது பாதிலேயே போயிடுச்சு. அதே மாதிரி மீனா வச்சாங்க பார்த்தியா, அதுவும் கரெக்டாக பூ கடைக்கு விஜயான்னு வண்டியோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அம்மா பேருக்கும் பிஸ்னஸ்க்கும் சரியாக இருக்காது. கண்டிப்பாக நம்ம அந்த பேரை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக முத்து வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. என்ன பண்ணுற, நீ எந்த கடை ஓப்பன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை விஜயான்ற பேரை தான் பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏன், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. எங்கள் இஷ்டம், நாங்கள் கடை வைக்கிறோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் பேர் வைப்போம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாரு. மனோஜ் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை அப்படியே மனோஜுக்கு போட்டு காட்டுறாரு. பாத்தியா, அம்மா ராசியில் நான் சொன்னேன், அப்படியே நீ பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். காட்டட்டுமா, அம்மா கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் காட்டட்டுமா, காட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தாலும் சரி, அம்மா பேர் தான் கண்டிப்பாக கடைக்கு வைக்கணும், புரியுதா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மனோஜ் சொல்கிறாரு, எனக்கும் அம்மாவுக்கு மேலே பாசம்லாம் இருக்குது, கண்டிப்பாக நான் அம்மா பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஆனால் நீ வைக்கலை, கண்டிப்பாக இதை எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போகிறாரு. பார்த்தீங்களா அந்த முத்து என்ன பண்ணுறாரு, எல்லாமே பிளாக்மெயில் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள் எப்படி பேர் வைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து முத்து வராரு. என்ன போய் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுவா, அந்த கடைக்கு அம்மா பேரை வைக்கணும்னு நான் சொன்னேன், ஆனால் அவங்க வேறு பேர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் பேசினேன். ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க இஷ்டம், ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் எதுக்காக இதெல்லாம் போய் தலையிடுறீங்க அப்படின்னு.